அதற்கு துணை போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில நெசவாளர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய SLD சச்சிதானந்தம் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதை நான் வழிமுறைகிறேன். பின்னாடி வந்துறேன். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா அரசையும் அதற்கு துணை போய்க் கொண்டிருக்கின்ற அதிமுக முன்னேற்ற கழகத்தையும் கண்டிக்கின்ற வகையில் நடைபெற்றிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் இப்பொழுது கண்டன முழக்கங்களை இட நீங்கள் கண்டன முழக்கங்களை இடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, முற்போக்கு கூட்டணி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். டெல்லி அதிமுக, டெல்லி அடிமை அதிமுக கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நிதி எங்கே, நிதி எங்கே, தமிழ்நாட்டின் நிதி எங்கே, நிதி எங்கே, நிதி எங்கே, பட்ஜெட்டில் நிதி எங்கே, கல்வி நிதி எங்கே போச்சு, எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு, குடிநீர் நிதி எங்க போச்சு, எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு, 100 நாள் வேலை திட்ட நிதி எங்கே போச்சு, எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு, எல்லா நிதியும் எங்கே போச்சு, எங்க வரிப்பணம் என்ன ஆச்சு, இனிக்கிறதா, இனிக்கிறதா, நாங்கள் வரி தந்தால் இனிக்கிறதா, கசக்குதா, கசக்குதா, எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா, சுமத்தாதே, சுமத்தாதே, மீது நிதி சுமையை சுமத்தாதே, கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். 100 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாரதிய ஜனதா கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பாரதிய ஜனதா துணை போகும் அடிமை அதிமுக கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே, தடுக்காதே, தடுக்காதே, எங்கள் நிதியை தடுக்காதே, முடக்காதே, முடக்காதே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே, நிறுத்தாதே, நிறுத்தாதே, 100 நாள் வேலையை நிறுத்தாதே, அடிக்காதே, அடிக்காதே, ஊர் மக்கள் வயிற்றில் அடிக்காதே, நம்ம ஊர் சந்தையில் அமெரிக்க விளைபொருளுக்கு அனுமதியா, ஒப்பந்தத்தை திரும்ப பெறு, அனுமதிக்காதே, அனுமதிக்காதே, அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே, மோடியின் சதிக்கு ஒத்து ஊதும் அடிமை அதிமுக கண்டிக்கின்றோம்.
போராடுவோம் போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் 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 ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் டெல்லி டப்பா எஞ்சினை விரட்டி அடிப்போம் தலைகுனியாது தலைகுனியாது தமிழ்நாடு தலைகுனியாது 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 டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு தலைகுனியாது காப்போம் காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் வெல்வோம் வெல்வோம் பாசிசத்தை வீழ்த்தி வெல்வோம் 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 ஒன்றாய் வெல்வோம் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஒன்றிய பாஜக கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது அடிமை அதிமுக கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது தமிழ்நாட்டின் ஆர்ப்பாட்டம் சார்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் எஸ் நலசிவம் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த சிவகரி அண்ணா மேடை முன்பு ஒன்றிய அரசினுடைய சங்கிகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சரியான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக அதற்கு துணை போகின்ற அதிமுக அரசை கண்டித்து இந்த கண்டன உரை எழுப்புவதற்கு தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கு முறை எதிர்த்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட நடைபெற்ற பூத் முகவர்கள் கூட்டத்தில் தமிழக அணியா டெல்லி அணியா பார்க்கிறார்கள் என்று தமிழகத்தை பொறுத்தவரை என்றைக்கும் தமிழக அணிதான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஊட்டி வளர்த்த இன உணவை அழிக்க நினைப்பவன் எவரானாலும் அழிக்கப்படுவது நிச்சயமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்களை நன்றி வணக்கம். அடுத்து அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் மாநில தலைவர் மகேஸ்வரன். மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பிலே இன்றைக்கு சிவகிரியிலே நம்முடைய சச்சிதானந்தம் மாநில நெசவாளர் அணி செயலாளர் அவர்களுடைய தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் வந்திருக்க நம்முடைய இன்னும் இங்கே இந்த மதச்சார்பற்ற கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவிலே பிஜேபி மோடி அரசை எதிர்த்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அடிமை அதிமுக அரசு அவர்களுக்கு வால் பிடித்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது. கல்விக்கான நிதியை தர மறுக்கிறார்கள், தமிழ்நாட்டிற்கான திட்டத்தை தர மறுக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஏழை கிராம மக்களுக்கு தொழில் வழங்கக்கூடிய வேலை வழங்கக்கூடிய நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலைக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சசி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய சூளுரையை ஏற்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் எஸ்எல்டி சச்சிதானந்தம் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக
ஒன்றிய செயலாளர் நடராஜன் அவர்கள, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரூர் செயலாளரும் சிவகிரி பேராட்சியினுடைய துணைத் தலைவருமான அண்ணன் கோபால் அவர்கள, சிவகிரி பேராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி பிரதீபா கோபிநாத் அவர்கள, இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து கண்டன உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் மு. வரதராஜன் அவர்கள, பல்வேறு அமைப்புகள், அரசியல் அமைப்புகளிலிருந்து பங்கெடுத்து இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகள் இயக்கத்தினுடைய தலைவர்களை அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று எங்களுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரகாஷ் அவர்களுடைய தந்தையார் சண்முகம் அண்ணா அவர்களை வரவேற்று, ஈஸ்வரமூர்த்தி அண்ணா அவர்களை வரவேற்கின்றோம். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்த வருகின்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களை அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் உரையாற்றும் பொழுது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு இந்தியா முழுவதும் மைக் ஓடிட்டு இருக்கு. அவங்க எதற்காக மைக் ஆஃப் பண்ணாங்க? காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் உட்பட பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டம் நடத்திட்டு பொழுது எதற்காகனா ஒரே ஒரு கேள்வி எழுப்புறார் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே, அவங்களே உங்களை பார்த்து கேட்கிறேன்னு கை ஓங்கினாரு. கையில் ஒரு புத்தகம் வச்சிருந்தார். அந்த புத்தகத்தை பத்தி விளக்கம் கேட்கறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் பேச போறார். உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசினா பதிவாளர்கள் பதில் சொல்ல வேண்டிய வரும். லடாக்ல ஒரு போர் நடந்தது. அநேகமா எல்லாரும் தெரியும். சீனா ஆக்கிரமிப்பு செய்து லடாக்ல ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும் பொழுது இந்திய ராணுவத்தினுடைய ஜெனரல் நரவனே அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறார். எப்படி செயல்படாமல் செய்தார்கள் என்பதை பற்றி தன் வரலாறு என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அயோக்கியத்தனம் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேசாமல் முடக்கி வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்து விட்டு ரகசியமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. எதிர்கட்சி செஞ்சுட்டு எல்லா கட்சி தலைவரும் நேரில் போய் உட்கார்ந்து தலையிட்டு உட்கார்ந்து எவ்வளவு தொகுதியில் பேசி உட்கார்ந்து முடிவு பண்ண போறாங்க. அது ஒப்பந்தம். இரண்டு தரப்பும் அமர்ந்து பேசி முடிவு செய்வதுதான். ஆனா அமெரிக்காவில் உட்கார்ந்துகிட்டு ட்விட்டர் போடுறாரு, ட்வீட் போடுறாரு. ட்ரம்ப் இந்தியாவோட ஒப்பந்தம் செஞ்சிருக்குன்னு போறாரு. ஆண்டுக்கு ஒன்றுக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் வணிகம் செய்ய போவதா ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்தது மோடி ட்வீட் போடுறாரு. இவங்க ட்வீட்லயே இந்தியாவை கொண்டு அடங்க வச்சிருக்காங்க. இந்தியாவை மீண்டும் ஒரு முறை அடங்க வச்சிருக்காங்க. அன்றைக்கு ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை சூறையாடியாம இஸ்லாத்திற்கு போகக்கூடிய விஜயரசிகரோட கீழ்த்தரமாக கேவலமாக சங்கிகளுக்கு இந்தியாவை கொண்டு அடங்க வச்சதுக்கு கைதட்டி ரசிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் முன் வச்சுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேரட்சியான ஒரு மறியல் போராட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. அனைத்து தொழிற்சங்கங்களும் நடந்தது. இன்றைக்கு ஈரோடு மாநகரத்தில் பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க, பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க, காங்கிரஸ் என்ற RSS என்ற நச்சு பாம்பை ஓட ஓட பெரியாரின் மண்ணிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து துடைத்தறிவோம் என்று
கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, அனைத்து கட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நாடு முழுவதும் இடதுசாரிகள் ஒற்றுமையுடன் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மோடியினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு சூழலுக்கு வந்திருக்கிறோம். 1948 காந்தியை கொன்றார்கள். இன்று 2020 தோன்றிய மகாய்ப்பு திட்டத்தினை இந்த மோடி அரசு சீர்குலைத்து இருக்கிறது. அதிலே இருந்து மகாத்மா காந்தி என்ற பெயரை கூட உச்சரிக்க RSS இயக்கம் இன்று கொலை செய்து வந்து வருகிறது. அந்த திட்டத்திற்கு இன்று 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்று திட்டத்திற்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கியதோ 50 நாட்களுக்கு கூட. அப்பேற்பட்ட இந்த மோடி அரசு பரப்பி வருகிறது. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுப்பதில்லை வருகிறது. அதே போல இப்பொழுது புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவிலே இந்தியாவும் ஒப்பந்தம் செய்துள்ளது. எப்பேற்பட்ட ஒப்பந்தம் என்றால், நாங்கள் அமெரிக்காவிலிருந்து பொருளை வாங்கினால் உங்களுக்கு 18% வரி என்றும், நீங்கள் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து பொருளை அனுப்பினால் உங்களுக்கு 18% வரி என்றும், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தால் இலவசம், உங்களுக்கு வரி கிடையாது என்று திட்டத்தினை மோடியும் ட்ரம்பும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். நமது பக்கத்து நாடு அனுப்புவதற்கும் வரி 0, வாங்குவதற்கும் வரி 0. வங்காளதேச நாடு நமக்கு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான டன் பருத்திகளை இறக்குமதி செய்து வருகிறது. இந்த நேரத்திலே அமெரிக்காவிலிருந்து வங்காளதேசத்திற்கு வரியிலே பருத்தியை இறக்குமதி செய்ய இருக்கிறார்கள். வரியிலே இறக்குமதி செய்த பருத்தியினை அங்கிருக்கின்ற ஆலைகளில் அமெரிக்காவிலே ஏற்றுமதியாகும் பொழுது 18% வரி கொடுக்க வேண்டும். இதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், விலைவாசி உயர்வை ஏற்படுத்தும். இதனால் இங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வெல்லும் வெல்லும் என்று கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வுரிமை கட்சியினுடைய பேர் கார்த்திக். மதசார்பற்ற முத்தரப்பு கூட்டணி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திராவிட கழகத்தை சேர்ந்த சண்முகம் அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அதிகாரிகளுக்கு அல்லது அங்கு இருக்கிற தொழிலதிபர்களுக்கு தேவையான நிதியை தந்து, திட்டங்களை தந்து, எத்தனை முறை சென்று நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்ன அதுதான் அரசியல். வாக்கு பெற்று ஒரு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு எனக்கு இவர் வாக்களித்தார், இவர் வாக்களிக்கவில்லை, இவர் எனக்கு ஆதரவாளர், இவர் எதிரி என்பதை நான் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்ப்பேன். வெற்றி பெற்று விட்டால் நான் அனைவருக்கும் முதல்வர் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கற்றுக்கொண்ட தந்தை அடுத்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை பிரகாரம் தலைவர் கலைஞர் ஊட்டிவிட்ட நாகரிக அரசியலை கற்றுக்கொண்ட தலைவர்களுக்காக நான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல நாங்கள் செஞ்சிட்டோம். சரி, கோயம்புத்தூர்ல செஞ்சிட்டோம், அதோடைய தாக்கம் என்ன? 10 சட்டமன்றத்தில் நாங்க 0 தான். அடுத்த நடந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்தது? அங்க இருக்கிற மாநகராட்சியில் உள்ள, நகராட்சியில் உள்ள அனைத்து இடங்களிலும் நாம் கைப்பற்றினோமா இல்லையா? சரி, நீங்க மாநகராட்சி நகராட்சி உள்ள ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று கூட நீங்கள் சொல்லலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறோம். திமுக மட்டும் இல்ல, அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப ஜிடிபி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியினுடைய சதவீதத்தை பொறுத்துத்தான் கடன் வாங்கப்படும். அது இப்ப 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. 10 லட்சம் கோடி யார் கடன்
அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தான் நம்ம கடனை அந்த பணத்தை நாம் பெற்றோம். இப்போ 41% தான் நாங்க தர வரியை நீங்க தெரிவித்தாங்க. 100 ரூபாய் நம்ம மத்திய அரசு கொடுத்தா நமக்கு 41% தான் தரும். நாங்க 100% திருப்பி கேட்கல. உங்களுக்கு ராணுவம் இருக்கிறது, உங்களுக்கு சில துறைகள் இருக்கிறது, அதற்கு நீங்கள் நிதி வேண்டும், ஒட்டுக்கொள்கிறோம். ஆனால் 50% மட்டும் உயர்த்தித்தார்கள் என்று தமிழ் பிஜேபி மாநில முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவர்களும் எதிர்பார்ப்பது என்றால் மத்திய அரசிலிருந்து ஒதுக்கப்படுகிற நிதி மாநிலங்களுக்கு 50% உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த பட்ஜெட் அது நிறைவேறும் என்று பார்த்தார்கள். ஆனால் அதே 41% தான் ₹1 விட அதிகமாக. அப்ப வரி செலுத்துறது நாங்க, நீங்க அதுல 41% தான் எங்களுக்கு தர்றீங்க, மீதி நீங்க வச்சுக்கீங்க. இது வரி பங்கீடு. நம்ம கொடுக்கறதுக்கு நான் பணம் சட்ட ரீதியாக கொடுக்கணும், அதுவும் தர மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு என்று எதை நாங்கள் குறை சொல்லுகிறோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்புகளுக்கு உண்டான நிதியை நாங்கள் கேட்கிறோம். நாற்கரை சாலை, ரயில்வே திட்டங்கள், மேம்பாலங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான உபகரணங்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் இதெல்லாம் உருவாக்க ஒன்றும் நீங்க பண்ணித்தரீங்க. ஆனால் எங்களுடைய பணத்தில், நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிற பணத்தில் எங்களை நம்பி நாங்கள் கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்கி அந்த திட்டங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் டெவலப் பண்ணுறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக யார் சொல்றா? நாங்க சொல்றோமா? மத்திய அரசு உங்களுடைய பொருளாதார அறிக்கை பட்ஜெட்டுக்கு முதல் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதுல போய் பாருங்க, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் முதலிடம் பெற்றிருக்கிற மாநிலம் எது? அது பல்வேறு துறைகளில், தொழில்துறையாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், வேலைவாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், சுகாதாரமாக இருந்தாலும், அனைத்திலும் அதிக அளவில் மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. நீங்க என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் நிதியும் நீங்கள் திருந்த வேண்டும். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்கும் போது நீங்க மறுபடியாக போறீங்க, அது எது? அங்க இருக்கிற வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவுடைய நீங்க அவங்களுக்கு கூட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் தனித்து ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அந்த மேடையில நான் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். யாரு? எம்ஜிஆர் கண்ட இயக்கம், ஜெயலலிதா கண்ட இயக்கம், திமுகவுக்கு மாற்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தில் இன்னைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த மேடையில தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியுடைய தலைவர் நான் தான் என்று சொல்ல முடியல. இந்தியா கூட்டணி இவர் சொல்றாரு, ஆட்சிக்கு வந்தா நாங்க தான் முதலமைச்சர். அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணியிலிருந்து முதலமைச்சர். இந்திய கூட்டணியிலிருந்து யார் முதலமைச்சர் சொல்றாரு? ஏன் அதிமுகவுடைய தலைமையில தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லையே? சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களை முதலமைச்சர் கையாளுகிறவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும், மகாராஷ்டிராவிலும், ஒடிசாவிலும் மற்ற மாநிலங்களிலும் சூழ்ச்சிகளாலும் தேர்தல் ஆணையத்தையும் மற்ற இடி போன்றவற்றை வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை குளியோடு பொதித்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் மதத்தை முன்னிறுத்தி ஒரு ஆட்சி அமைத்து அதிலே அவருடைய கொள்கைகள், RSS கொள்கைகள், உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்து ஆள வேண்டும். மற்றவர்களால் நமக்கு காலமாக எப்படி அடிமையாக இருந்தார்களோ அதை போல அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிஜேபியுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அதிமுக போயிருக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக தோழர்களே, இனியும் அந்த கட்சியில் நீங்கள் இருந்து பயணித்தால் உங்களுக்கு பெருத்த அவமானமும் நான் நிச்சயம். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்ற பதவிகளிலே, நீதிபதிகளுடைய பதவிகளிலே, அதாவது ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டுடைய பதவிகளிலே ஏறத்தாழ 80 பேர் மட்டும்தான் எதிர்த்தாங்க. எம்பிசி, பிசி என்று சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையே அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை கூட. மேலும் இருக்கிற 470 சில்லறை உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய தாக்கப்படும். அங்கே இருந்தால் நீங்கள் அவமானப்படுவீர்கள். அதன் வாயிலாக தமிழகமும் வீழ்ந்துவிடும்.
வீழ்ந்து விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கொள்கை பிடிப்புள்ள சிங்கங்கள் நிறைந்த கூட்டணி இது வென்று காட்டுவோம். தமிழ்நாடு தலைமுறையாது, தமிழ்நாடு வெல்லும், ஓரணியில் தமிழ்நாடு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம், நல்ல ஆட்சி அமைப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்முடைய ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கொடுமுடி மேற்கொண்டியத்திலே ஒன்றிய அரசை கண்டித்து, அடிமை அதிமுகவை கண்டித்து இன்று நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வந்திருக்கிற தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இயக்கத்திலே நம்முடைய பகுதியிலே மூத்த நிர்வாகி கொடுமுடி அதாவது நெசவாளர்களுடைய செயலாளர் அன்பு சகோதரர் SLT சச்சிதானந்தம் அவர்களுக்கும் மற்றும் பேரூர் கழக சிவகிரி பேரூர் கழகம் கொல்லங்கோயில் பேரூர் கழகத்திலிருந்து திரளாக வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடுமுடி மேற்கொண்டியத்துக்குட்பட்ட அஞ்சூர் ஊராட்சி, குங்கடையாம்பாளையம் ஊராட்சி, கொந்தளம் ஊராட்சி, வள்ளிபுரம் ஊராட்சி, இச்சிப்பாளையம் ஊராட்சி ஆகிய அந்த 5 ஊராட்சிகளில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 17ஆம் தேதி மொடக்குறிச்சி தொகுதியினுடைய நம் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கிற ஒரு பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாம் அனைவரும் அதில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொடக்குறிச்சி தொகுதியினுடைய கூட்டம் முள்ளாம்பரப்பு பஸ் நிலையம் அருகில் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசை கண்டித்து நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய முழக்கங்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது. அனைவரும் இணைந்து முழக்கம் விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வாய்ப்பிடிக்கும் அதிமுகவை கண்டித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தலைகுனியாது, தலைகுனியாது. தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது. தலைகுனியாது, தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழகம் தலைகுனியாது. காப்போம், காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். வெல்வோம், வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். வெல்வோம், வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.